Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord. அப்பா, நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சுகத்தை குறித்து, சுகத்தை நீங்கள் விரும்புகிறீங்கன்றதை குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்துட்டுருக்கீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We can't thank you enough for your grace upon our lives, Lord. நான் செய்ததையும் செய்வீங்க, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீங்க நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் அப்போஸ்தலர்களைப் போல ஆண்டவரே, நாங்கள் வல்லமையில் ஹீலிங்கில் வேலை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கான வார்த்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். We want you to talk to each and every one of us. அப்பா, சுகத்தில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதை சித்தமாய் வைத்திருக்கிறதுனால தான் நீங்கள் எங்கள் எல்லாரையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை கேட்க வைக்கிறீங்க. உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற நோக்கங்களுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட நம்ம ஹீலிங் பார்ட் 8 உங்கள் யாவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே, இன்றைக்கி கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால we are not live in YouTube and Facebook. நாங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் லைவில் இல்லை, ஜூமில் மட்டும்தான் லைவில் இருக்கிறோம். ஆனால் இந்த ரெக்கார்டட் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். ஸோ ஆஃப்டர் இந்த ஜூம்க்கு அப்புறமா இதனுடைய ரெக்கார்டட் வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணப்படும். ஸோ மோஸ்ட்லி பை டுநைட் உங்களுக்கு அந்த வீடியோவினுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு குரூப்ஸில் சென்ட் பண்ணுறேன். அல்லது பாஸ்டர் ஜாஷுவா பிரவீன் சிஎஃப்சி இந்தியாவில் போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் ஹீலிங் பார்ட் 8. இன்றைக்கி இப்போது ரெக்கார்ட் பண்ணப்படுற வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். சரி, கேன் வி கோ? 1 Corinthians, is it on? 1 Corinthians chapter 12 verse 7. I'm out of Zoom. அங்கே இருக்கா? ஓகே, அங்கே லைவில் போயிட்டுருக்கு. ஓகே, நாட் அ ப்ராப்ளம். 1 Corinthians chapter 12 verse 7. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். Now to each one the manifestation of the Spirit is given for the common good. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வசனம் எழுதியிருக்கு. இப்போ ஆவியினுடைய அனுக்கிரகம் அப்படின்றது அனுக்கிரகம்னா என்ன கிடையாது அப்படின்னா, நாம் நினைத்துட்ருக்கிற அந்த கிரேஸ் கிடையாது. ஏன்னா இங்கிலீஷில் இது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு, இந்த ஆவியினுடைய அனுக்கிரகம் அப்படின்ற அந்த அனுக்கிரகம்ன்ற வார்த்தை இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்லேஷன்ஸில் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. மேனிஃபெஸ்டேஷன்னா ஆவியினால் நடப்பிக்கிற வல்லமை. புரியுதுங்களா? ஆவியினால் நடப்பிக்கிற வல்லமை அப்படின்னு சொல்லலாம் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லும்போது. ஸோ ஆவியினால் நடப்பிக்கிற வல்லமை இஸ் கிவன் ஃபார் காமன் குட். இங்கிலீஷில் எப்படி இருக்குது? காமன் குட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காமன் குட். ஆனால் தமிழில் மறுபடியும் ஒரு பிழை இருக்குது. அது என்ன பிழை அப்படின்னா, அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அப்படின்னு வந்துடுது. அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று. ஸோ இப்போ நம்ம அவனுடைய இப்போ ஆவியினுடைய மேனிஃபெஸ்டேஷன், ஆவியினுடைய வெளிப்பாடு, ஆவியினுடைய வல்லமையின் செயல்பாடு அவனுடைய பிரயோஜனம் அப்படின்னோடனே நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் மீ இஸ் கிவன் டு மீ ஃபார் மை யூஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஏன்னா தமிழில் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால நாம் நம்முடைய பிரயோஜனத்துக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ அப்படி நினைக்கக்கூடாதா பாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது, நினைக்கலாம். ஏன்னா ஆவியானவர் நமக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார், மற்றவர்களுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கார், முக்கியமாக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கார். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ஸ்கிரிப்சர்
ஃபார் காமன் குட் அப்படின்றத மீன் பண்ணுது. ஃபார் காமன் குட்னா எல்லாருக்காகவும், மற்றவர்களுக்காகவும், சபைக்காகவும், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக எனக்குள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் என் மூலியமாய் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அல்லது என்ன சொல்கிறது ஃபேமிலிக்கும், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலிக்கும், பயாலஜிக்கல் ஃபேமிலிக்கும், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பிரயோஜனமாக வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஃபார் காமன் குட் அப்படின்னு வந்திருக்குது. இப்போது இந்த வசனத்தை ஏன் பவுல் எழுதுறார் அப்படின்னா, கொரிந்து சர்ச் வந்து டிவிஷனில் இருக்கிறாங்க, ப்ரைடில் இருக்கிறாங்க, கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. அதாவது பிளவுபட்டு இருக்கிறது, கொரிந்தி சபை பிளவுபட்டு இருக்கிறது. கொரிந்தி சபையின் மக்களுக்கு ப்ரைடு, என்ன சொல்கிறது, கர்வம் இருக்குது அண்ட் குழப்பம் இருக்குது. எதை குறித்து அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை குறித்து, ஆவிக்குரிய வரங்களை குறித்து இந்த கொரிந்தி சபைக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய இதனால பிரிவு வருது, இதனால ப்ரைடு வருது, இதனால கன்ஃபியூஷன் வருது. ஸோ இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால கொரிந்தி சர்ச்சுக்கு அந்த என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்டை குறித்து இத்தனை குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. எக்ஸாம்பிள், டங்ஸை பற்றி, ப்ராஃபஸி பற்றி, விஸ்டம் ஃப்ரம் காட் பற்றி, அதாவது பொதுவாக எல்லா கிஃப்ட்ஸை பற்றியுமே கொரிந்தி சர்ச்சுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் டிவிஷனை கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் பவுல் என்ன பண்ணுறாருனா இந்த வசனத்தை எழுதுறாரு. இந்த 12ஆம் அதிகாரத்தை கொரிந்தி சர்ச்சுக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் முதலாவது லெட்டரில் எழுதுறாரு. என்னென்னு எழுதுறாரு? ஆவியினுடைய அனுகிரகம், அதாவது ஆவியினுடைய மேனிஃபெஸ்டேஷன் அவனவனா நமக்கு மட்டும் கிடையாது. ஐ வாண்ட் யூ டு கோ இந்த ஸ்கிரிப்சரை மற்ற இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லேயும் பார்க்கணும். ஃபார் காமன் குட், ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருடைய பொது நலனுக்காக, எல்லாரும் இதிலிருந்து பெனிஃபிட் ஆக்கப்படணுன்றதுக்காக கொடுக்கப்படுது. நீங்கள் இதை வச்சு டிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை வச்சு ப்ரைடு வந்துட்டுருக்கு, இதிலிருந்து இதை வச்சு உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் ஸ்பிரிட்டினுடைய கிஃப்ட் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது அப்படின்றத மறந்துடாதீங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பவுல் வந்து இந்த வசனத்தை எழுதுறார். இப்போ காமன் குட் அப்படின்ற ஒரு வார்த்தையை, மேனிஃபெஸ்டேஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியுது ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹேஸ் சம்திங் டு மேனிஃபெஸ்ட். அதை ஒத்துக்கிறோம் தானே? Spirit of God is not given to me to sleep. ஆவியானவர் வந்து எனக்குள்ள வந்து அப்படியே உறங்குவதற்காக கொடுக்கப்படலை. அதை ஒத்துக்கிறீங்க தானே? ரிமெம்பர் ஆர் யோசிச்சு பாருங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல 1:14 they were common people. All the apostles and all the disciples were common people. Acts chapter 1:14 they were all praying for 10 days until day of Pentecost. Pentecost நாள் வரும் மட்டும் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஜெபித்துட்டு இருந்தாங்க. They were all common people, normal people. ஆனா when the spirit of God was poured down, அங்க அந்த common people எல்லாருமே extraordinary people-ஆ அல்லது என்ன சொல்கிறது ஸ்பிரிட்டுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிறவர்களாய் மாறினார்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஸ்பிரிட் வந்து நமக்குள்ள உறங்குவதற்காக கொடுக்கப்படலை. ஆவி நமக்குள்ளே இருக்குதுன்னா ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்கணும் அப்படின்னு பிதா என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்குறாரு. ஸோ he wants all of us to crave for spirit manifestation. Spirit manifestationக்கு நாம் எல்லாரும் crave பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க முடியுது, இதன் மூலமா தெரிந்து கொள்ள முடியுது. சரி, செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர் வரும். இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சரில் ஸ்பிரிட் இஸ் கிவன் ஃபார் காமன் குட். எனக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. ஆவியானவரை நான் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? இப்போ ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால மேபி when he directs me to take a decision, I can take a right decision. When he tells me, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து நீ ஒபே பண்ணுன்னு சொல்ற இடத்துல I can able to obey. ஆவியானவர் எனக்குள்ள இருந்து டோன்ட் கோன்னு சொல்லும்போது நான் போகாம இருக்க முடியும். ஆனா எப்படி அது காமன் குட்டா மாற முடியும்? ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷன் அல்லது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறது காமன் குட்டா இருக்கணும்னு பவுல் வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு. யாருக்கு?
கொரிந்தி சபைக்கு சொல்றாரு. அதை எப்படி காமன் குட்டா நான் மாத்துறது? எனக்குள்ள இருக்க ஆவியானவரை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவராய் நான் எப்படி மாற்ற முடியும்னா, எனக்குள்ள ஆவியின் வரங்கள் வேலை செய்தா மட்டும்தான். கரெக்ட்? நான் ஒபே பண்ணுறது எனக்கு நல்லது, நான் சரியான பாத்தில் போகிறது எனக்கு நல்லது, நான் சரியான டைரக்ஷன்ஸ் எடுக்கிறது எனக்கு நல்லது. இந்த மாதிரி பர்சனல் யூஸ்க்கு நான் பரிசுத்த ஆவியானவரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காமன் குட்டுக்காக, மற்றவர்களுக்காக, பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பிரிட் என் மூலியமாய் மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் மேனிஃபெஸ்ட் பண்ண விரும்புகிறாரு. அதுக்கு கீழே இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியினால் தான், இந்த வசனத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இந்த ஆவியினால் ஒருத்தனுக்கு போதிக்கிற வரமும், ஞானம் பேசுகிற வரமும், அதுக்கப்புறம் ஹீலிங் கொடுக்குற வரமும், இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் ஹீலிங் பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா. ஸோ ஒருத்தருக்கு காமன் குட், மற்றவர்களுக்கு ஏன் மூலியமா எனக்குள்ள இருக்க ஆவியானவர் உபயோகப்படணும் அப்படின்ற ஆசை வரணும். இப்போ ப்ரீச்சிங்கை விட்டுருங்க, ஏன்னா அதெல்லாம் வருது, ப்ரீச்சிங்கை விட்டுருங்க, மற்ற காரியங்களை ஸ்பீக்கிங் விஸ்டமை விட்டுருங்க. இப்போ லெட்ஸ் டேக் அதே ஆவியினால மற்றவர்களுக்கு சுகமளிக்கிற வரமும் அப்படின்ற வசனம் இதுக்கு கீழே 12க்கு 7வது வசனத்துக்கு கீழே பவுல் சொல்றாரு. ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷன் எனக்குள்ளே இருக்கும்போது நான் மற்றவங்களுக்கு ஹீல் பண்ண முடியும் அப்படின்னு பால் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்த பகுதி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், கொரிந்தி சர்ச்சில் டிவிஷன், கன்ஃபியூஷன், ப்ரைட் எல்லாமே எதனால அப்படின்னா, ஒருத்தருக்கு ஹீலிங் இருக்குது, ஒருத்தருக்கு விஸ்டம் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு ப்ரீச்சிங் இருக்குது அப்படின்னா தே திங்க் ஐ எம் சுப்பீரியர் தேன் யூ. நான் உன்னை விட பெரிய ஆளு, நான் ப்ராஃபஸி பண்ண முடியுதுன்னா உன்னோட பெரிய ஆளு, நான் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் பண்ண முடியுதுன்னா உன்னோட பெரிய ஆளு. அண்ட் திஸ் இஸ் ஹவ் ப்ரைட் அண்ட் கன்ஃபியூஷன் அண்ட் என்ன சொல்றது, டிவிஷன் வாஸ் கம்மிங் இன்சைட் த சர்ச் ஆஃப் கொரிந்த். இந்த கொரிந்த் சர்ச்சுக்குள்ளே இதெல்லாம் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் இன்னும் கீழே போனீங்கன்னா பால் சொல்கிறாரு, சபைன்றது ஒரு பாடி, சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் பாடியினுடைய டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் மாதிரி, ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனை பார்த்து நீ லீஸ்ட்டு, நீ பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாடி யூனிஃபைடாக ஒர்க் ஆகணும்னா எவ்ரி சிங்கிள் பார்ட் இன் த பாடி இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எல்லாத்துக்கும் அதனுடைய ரோல் இருக்குது. அதாவது வேலை செஞ்சா மட்டும்தான் இது ஹேண்டிகேப்ட் இல்லாத ப்ராப்பர் பாடி அப்படின்னு கீழே சொல்றாரு. ரைட்? ஸோ வி ஆல் நோ திஸ் 12th chapter. ஸோ கம்மிங் பேக் டு காமன் குட் அப்படின்ற பாயிண்ட். இப்போ நான் சொல்றேன், இஃப் யூ வாண்ட் டு பி அ நார்மல் கிறிஸ்டியன், வெல் அண்ட் குட், யூ கேன் பி. ஆனா இஃப் யூ ஆர் ஹியர், நான் ஹீலிங்ல ஆப்ரேட் பண்ணணும், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ நார்மல் கிறிஸ்டியன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் என்னது, என் பிள்ளை நல்லா இருக்கணும், கல்யாணம் நடக்கணும், பிள்ளை பெக்கணும், வேலை கிடைக்கணும், வெளிநாடு போகணும், இதுதான் என் வாழ்க்கை, 70 வயசு ஆனால் செத்து போயிடணும், ஐ வாண்ட் டு பி அ நார்மல் கிறிஸ்டியன்னா ஐ எம் நாட் டாக்கிங் டு யூ அட் ஆல். பட் லெட் மீ டெல் யூ, ஏன் மூலியமா எனக்குள்ளா இருக்கிற ஆவியானவருடைய வெளிப்பாடு, அந்த மேனிஃபெஸ்டேஷன் மற்றவர்களுக்கு காமன் குட்டா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, I want you to know God is willing to do that. ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர், கொரிந்தி சர்ச்சுக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் ஆவியானவரை கொடுத்ததே, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி ஸ்பிரிட் கொடுத்ததே காமன் குட்டுக்காக. இப்ப கிருபாக்கு ஆவியானவர் இருக்காருன்னா கிருபாவுக்காக மட்டும் இல்லை, சௌந்தர்யாக்கு ஆவியானவர் இருக்கிறார்னா சௌந்தர்யாக்காக மட்டும் இல்லை, சாம்க்கு ஆவியானவர் இருக்கிறார்னா சாமுக்காக மட்டும் இல்லை, இட் இஸ் ஃபார் த காமன் குட் ஆஃப் த பாடி. ஸோ நீங்க ஆர்டினரி பர்சனா, ஆர்டினரி கிறிஸ்டியனா, ஆர்டினரி பிலீவரா இருந்துட்டு போகணும்னா God is not talking to you. But let me tell you, if you want to do something extraordinary, then this spirit is available to work for you. இந்த ஆவியானவர் உங்களுக்காக, உங்க வாழ்க்கையை உபயோகப்படுத்த, உங்களுக்காக வேலை செய்ய தயாராக இருக்கிறார். ஆமென். If you want to live ordinary, you can. But if you want to bring good for others, press on.
இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ப ஆரம்பிங்க. நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, கேத்ரின் குல்மனுடைய லைஃப் இஸ் நோன் ஃபார் ட்ரஸ்டிங் ஆன் ஹோலி ஸ்பிரிட், பிலீவிங் ஆன் ஹோலி ஸ்பிரிட். கேத்ரின் குல்மன் எப்பவுமே பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவர்களாய் நம்புகிறவர்களாய் இருந்ததுனால தான் அவர்களால பாடி ஆஃப் கிரைஸ்ட் அவ்வளோ பெனிஃபிட் ஆக்கப்பட்டுச்சு. அநேகர் சொஸ்தமடைந்தார்கள், அநேகர் டெலிவரன்ஸ் ஆக்கப்பட்டார்கள். காரணம், this woman trusted and depended on Holy Spirit like never before, like no one. I want you to know, this spirit, நம்மளுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் நம் மூலியமாய் மற்றவர்களை தொட விரும்புகிறார். அண்ட் அதனால தான் கீழே சொல்றாரு, 7வது வசனத்துக்கு கீழே சொல்றாரு, இதே ஆவி சுகமாக்க முடியும், இதே ஆவி சிக்கானவர்களை சுகமாக்க முடியும். So I want you to tell yourself first, எனக்குள்ள இருக்க ஆவியானவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறணும். I want to use the Spirit of God in me to bless others. நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், பணம் நிறையா இருந்தா நம்ம சொல்றோம்ல, அந்த கம்யூனிஸ்ட் தியரின்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் தியரி என்னன்னா, உங்ககிட்ட இருக்குன்னா மற்றவனுக்கு கொடுக்கணும், அதுதான் கம்யூனிஸ்ட் தியரியா. கம்யூனிஸ்ட் தியரினா என்ன? உன்கிட்ட இருக்குன்னா நீ மற்றவனுக்கு கொடுக்கணும், அதுதான் கம்யூனிஸ்ட் தியரி. இப்ப அதே தான் நான் சொல்றேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் நான் நினைச்சேன்னா மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்த முடியும். And God is so much willing to do that. நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் எலைஷா மேல இருந்த சேம் அங்ஷன், சேம் zeal, சேம் power is inside you and me. அதே ஆவியானவர் அதே வல்லமையோடு அதே பலத்தோடு he wants to work through you and me. Just that we are sleeping, just that we don't show or give any interest for the Spirit of God to operate through us. How much are you sold out for the Spirit of God? Let me tell you, Spirit of God is eager to use you. Spirit of God wants to use you. ஏன்னா காமன் குட்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. Holy Spirit and his manifestations are given for a common good. எனக்கு சயின்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, if you eat anything, let's say ஒரு ஹெல்தியான ஒரு நட்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஒவ்வொரு விட்டமின் ஒவ்வொரு மினரலும் ஒவ்வொரு ஆர்கன் யூஸ் பண்ணிக்கும். ஒவ்வொரு ஆர்கன் ஆஃப் த பாடி, சிலது பிரெயின் யூஸ் பண்ணிக்கும், சிலது பேங்க்ரியாஸ் யூஸ் பண்ணிக்கும், சிலது லிவர் யூஸ் பண்ணிக்கும், சிலது ஸ்டமக் யூஸ் பண்ணிக்கும், சிலது இன்டெஸ்டைன்ஸ் யூஸ் பண்ணிக்கும். ஒவ்வொரு மினரல் ஒவ்வொரு விட்டமினும் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட். ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணிக்கும். பட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் us, we only use it for ourselves, right? Know that Spirit of God in you and me is given to benefit the body of Christ. Acts chapter 6 verse 8, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். இங்க ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய். Don't you think the same Spirit is inside you and me? Stephen, full of faith and power, did great wonders and miracles among the people. அவனுக்குள்ள இருந்த அதே வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வேலை செய்யுது அப்படின்றத நம்புறீங்களா? இருக்குதுன்னு நம்புறீங்களா? Do you believe that? I'm telling you, ஒருத்தவங்களுக்கு மேல சிக்கான பீப்புளுக்கு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி I have the power to heal them. This spirit inside me is more than enough to heal them னு நமக்கு புரியணும். நம்ம அதை acknowledge பண்ணணும். வெப்போம், ட்ரை பண்ணுவோம். That should not be the attitude. The giver should be 100% confident.
The giver should be 100% confident. You cannot be, in doubt. முடியுமா முடியாதா? நான் சொல்றேன், in doubt எதை காட்டுதுன்னா, we don't understand the spirit of God fullyன்றதை காட்டுது. ஃபெய்த்ன்றதை விட, அந்த ஃபெய்த்ன்ற வேர்டை, அஃப்கோர்ஸ் ஃபெய்த், ஆனால் ஃபெய்த்ன்ற வேர்டை விட, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கேப்பபிள் ஃபார் மை காட் அப்படின்றது. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் பிள்ளையினுடைய ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. உங்கள் பிள்ளை வந்து உங்ககிட்ட சொல்லுது, அம்மா ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. மறுபடியும் வந்து கட்டிடுவேல்லம்மா, உன்னால் முடியும் இல்லைம்மா, நீ செஞ்சிருவேல்லம்மா, உன்னால் செய்ய முடியும், நான் நம்புறேம்மா. I feel all these statements faith statements இல்ல. I feel all these statements are doubt statements. faithனா என்னன்னா, அம்மா ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் சொல்லிட்டே எங்கள் அம்மா செஞ்சுருவாங்க, that's it, dot, full stop. நான் நீங்கள் செய்கிறீங்கன்னு நம்புகிறேம்மா, நீங்கள் எப்படியாவது செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியுமா. உங்களால் யாருக்கிட்ட இருந்து எங்கேருந்து வேணா வாங்கி உங்களால் மூவ் பண்ண முடியும், ஸ்கூலுக்கு வந்து காசை கட்ட முடியும், நான் நம்புகிறேம்மா. ஐ திங்க் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஃபேத். ஐ திங்க் திஸ் பேபி ஆர் திஸ் சைல்ட் ஹேஸ் அ டவுட் ஆன் ஹர் பேரண்ட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ லெட் மீ டெல் யூ, when you keep your hand on somebody, I want you to know the Spirit of God in you is 100% available to finish the work. நீங்க கையை வைக்கிற அந்த வேலை அதை முடிக்க Spirit of God is 100% available and 100% willing to do that என்ற confidence and faith or belief நமக்கு தேவை. அதுதான் இங்கே ஸ்தேவானுக்கு நடக்குது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில், ரைட் ஆஃப்டர் ரிசீவிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட், வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும். ஏன் ஆக்ட்ஸ் சாப்டர் 5:15, பீட்டர், when Peter walked, lame person, இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டு வந்து பிணியாளிகளை கொண்டு வந்து போடுறாங்க. Spirit of God has the power to do that. மார்க் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இங்க ஜீசஸ் கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. என்னன்னா, நீங்க கிராமங்கள் பட்டணங்கள் போறீங்க, அங்க சந்தை வெளிகளில், தட் மீன்ஸ் பப்ளிக் பிளேசஸ்ல சிக் பீப்புள் எல்லாம் வர வைக்க சொல்றோம். அவங்க எல்லாரும் உங்களை தொட, ஏன்னா அவங்களுக்கு தான் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, பிளட் இஷ்யூ உமன், தொட்டவங்க ஹீல் ஆயிட்டாங்கல்ல. ஸோ வந்து உங்களை தொட நீங்க அனுமதி கொடுக்கணும்னு பெர்மிஷன் கேட்குறாங்க. மீட்டிங் நடத்த பெர்மிஷன் கேட்குற மாதிரி உங்களை வந்து தொட பெர்மிஷன் வேணும்னு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இங்கே ஹைலைட் என்ன தெரியுமா? அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இங்க பர்சன்டேஜ் ஆஃப் ஹீலிங் என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் ஹீல்டு பீப்புள் எவ்வளோ? தொட்ட 90%, தொட்ட 60%, தொட்ட 95%, தொட்ட யாவரும். ஸோ ஹீலிங்னு வரும்போது அவருடைய பவரை அவர் ரிஃப்ரெயின் பண்ணி வைக்கிறதே இல்லைன்றது ஐ வாண்ட் யூ டு நோ. ஹீ இஸ் ஆல்வேஸ் வில்லிங், ஹீ இஸ் மோர் தேன் இனஃப், அண்ட் ஹீ நெவர் வாண்ட்ஸ் டு ரிஃப்ரெயின் ஹிஸ் பவர் வென் இட் கம்ஸ் டு ஹீலிங். அவர் எப்பவுமே வில்லிங்காக இருக்காரு, எப்பவுமே சுகமாக்க ரெடியாக இருக்காரு, எப்பவுமே 100% சுகத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். He wants to heal everyone. இங்க வசனம் சொல்லுது அவரை தொட்ட யாவரும். சோ இங்க என்னதான் கீ? வாட் இஸ் த கீ? தொடுறதா?
அண்ட் அந்த பீட்டர் இருந்த இடத்துல எல்லாரும் வந்து ஹெம்மை தொட்டாங்க. நம்ம ஹீலிங் 1 2 3 4 அந்த பகுதியில் பார்த்தோம். ஹேண்ட்ஸை லே பண்ணாங்க, ஹெம்மை தொட்டாங்க, யூனோ எச்சி உமிழ்ந்து அதை குலைத்து ஏசு வைக்கிறார் ஒரு இடத்துல. இப்படி பல ஃபார்மேட்ஸில் ஹீலிங் நடக்குது. இங்கே பாருங்க, சந்தை வெளிகளில் வந்து வியாதியஸ்தர்களை போடுறாங்க, தொடும்படி பெர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த பேட்டர்ன், இட் இஸ் அபவுட் த பிரசன்ஸ் பீயிங் பிரசன்ட் தேர். தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கோ அங்கே ஹீலிங் நடந்துரும். ஐ வாஸ் ரீடிங் த்ரூ ஸ்மித் விகில்ஸ்வர்த்தனுடைய புக்கு. ஸ்மித் விகில்ஸ்வர்த் இஸ் நோன் ஃபார் ஹீலிங். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்மித் விகில்ஸ்வர்த்துடைய வாழ்க்கை இஸ் நோன் ஃபார் ஹீலிங். அந்த புக்கில் அவர் ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரு. அவருக்கு ஸ்வீடனில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. ஸ்வீடனில் ஆக்சுவலி ஸ்மித் விகில்ஸ்வர்த் எப்படின்னா, அவர் ஹீலிங்காக மினிஸ்டர் பண்ணும்போது கைகளை வைத்து மினிஸ்டர் பண்ணியே பழகிட்டாரு. That is how he operated in ministry. See, இப்போ பில்லி கிரஹாமா இல்லை பெனிஹின் இல்லையா, பெனிஹின் பார்த்தீங்கன்னா ஹீலிங்னு வரும்போது he always removes his coat. அதை வச்சு என்ன பண்ணுவார்னா ஹீல் பண்ணுவார். சில பேர் அவங்களுடைய கர்ச்சீஃபை வச்சு ஹீல் பண்ணுவாங்க, சில பேர் தண்ணியை ஜோம் பண்ணி, எண்ணெயை ஜோம் பண்ணி, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் எப்படி பழகிட்டார்னா ஹீலிங்கில் ஆப்ரேட் பண்ணி, யாராவது சுகவீனமாக வந்தாங்கன்னா he touched them, he lays his hands over them. அவருடைய கையை வைத்து தொட்டு சுகத்தை மினிஸ்டர் பண்ணுறதுக்கு அவர் பழகிட்டார். அண்ட் that has been his pattern. ஆனால் ஸ்வீடனில் இவரை வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டுருந்தப்ப ஸ்வீடனுக்கு போயிட்டாரு. ஆனால் மீட்டிங் ஆர்கனைசர்ஸ் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, we don't believe in laying of hands. கரங்களை வைத்து ஜெபிக்கிறத நாங்கள் நம்புறதில்லை அப்படின்னு, அதாவது ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்மித் விகில்ஸ்வர்த் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸ்மித் விகில்ஸ்வர்த்க்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, தனக்கிட்ட இருந்து அந்த சீக்ரெட் ஆஃப் ஹீலிங்கே பிடுங்கின மாதிரி ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் பீன் ஆப்ரேட்டிங் இன் ஹீலிங். என் கையை வைத்து தான் நான் சுகப்படுத்துவேன், கையை வச்சு தான் நான் சுகப்படுத்தி கொண்டு இருந்தேன். ஆனால் இப்போ இவங்க ஒரு ரூல் கொடுக்குறாங்க. அது என்ன ரூல்னா, we don't believe in the power of laying hands. நீங்கள் கைகளை வைக்காம தான் ஊழியம் செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு he was shaken. He doesn't know what to do. அவருக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி, ஸ்வீடன் மினிஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமானே தெரியல. நம்ம அசிங்கப்பட்டுருவோமோன்ற அளவுக்கு ஃபியர் வந்துருச்சு. And he sat in the prayer. And he asked God, ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும்? இதுதான் நீங்கள் என்ன பண்ண சொன்னீங்க, நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இத்தனை வருஷமா, ஆனால் இவங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணட்டும்? He was shaken பிகாஸ் அவர்கிட்ட இருந்த அந்த கீ மாதிரியான காரியம் எடுக்கப்பட்டுருச்சு. அப்போ ஆவியானவர் சொன்னாரா ஸ்மித் விகில்ஸ்வர்த் கிட்ட, நீ போய் நில்லு, ஐ வில் டெல் யூ வாட் டு டூ. இவர் போய் நின்னாராம். ஆவியானவர் சொன்னாராம், நீ அங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்து கேளு, யாருக்கு காடனுடைய பவர் உங்க பாடி மூலியமா டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேளுன்னு சொன்னாராம். How many of you want to experience the power, going through your body அப்படின்னு கேட்டாராம். உடனே கூட்டத்திலேருந்து நிறைய பேர் கை தூக்குனாங்களாம். முக்கியமாக அந்த ஹீலிங் வேணுன்றவங்க, டெலிவரன்ஸ் வேணுன்றவங்க, இந்த மாதிரி ஜனங்க எல்லாம் கையை தூக்குனாங்களாம். லைக் thousands of hands. அப்போ ஆண்டவர் சொல்றாராம், இதுலேருந்து ஒருத்தரை நீ சூஸ் பண்ணு, சூஸ் anyone you want, ஒருத்தரை சூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாராம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவருக்கு நேராக இருந்த ஒரு பெண்மணியை நடு க்ரௌடில், ஆயிரக்கணக்கான கைகள், நடு க்ரௌடில் ஒரு கையை பார்த்து அவங்கள மட்டும் எழுந்துச்சு நிற்க சொன்னாராம். மற்ற எல்லாருடைய கைகளையும் கீழே போட சொல்லிட்டாராம். அண்ட் அவங்க கிட்ட சொன்னாராம், ஸ்மித் ஆண்டவர் சொல்ல சொன்னாராம், உனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அதை சத்தமாக சொல்லு, லெட் எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ ஹியர்.
ஸோ இந்த லேடி, எனக்கு தலையில் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த சிக்னஸ் இருக்குது, என் லங்கில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, கிட்டத்தட்ட அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விஷயங்கள் ஒரு மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களாம். லிட்ரலி எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்மித் விகில்ஸ்வர்த்துடைய மைண்டில் என்ன போச்சுன்னா, தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டியே. You should have chose somebody who only have headache. You should have chose somebody who only have back pain. ஆனா நீ கூட்டத்துல பார்த்து சூஸ் பண்றன்ற பேர்ல நீ சூஸ் பண்ணது யார? லிட்டரலி மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் இருக்க ஒரு பர்சன் மாதிரி ஹெட் டு டோ எல்லாமே சிக்குன்னு சொல்றாங்க. அவங்கள சூஸ் பண்ணிட்டேன்னு அவருக்கு மைண்டில் அவர் ஓடிட்டு இருக்கான். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், now you chase the evil one out of her. அவளுக்குள்ள இருக்கிற அசுத்தாவியை நீ ஓட்டு அப்படின்னு சொன்னாராம். This woman got up for healing. ஆனா ஆண்டவர் சொன்னாராம், chase the evil one out of her. அவளுக்குள்ள இருக்க அசுத்தாவியை ஓட்டுன்னு. ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவருடைய ஸ்டேஜில் இருந்து he told, in the name of Jesus I rebuke you evil one, get out of her and be loosened. அவளை விட்டு வெளியில வா, லூசன் ஆக்கப்படுன்னு சொல்லி he commanded. அந்த நிமிஷத்துல ஹீலிங் பவர் came inside her body and she was healed instantly. இங்க மேட்டர் அது கிடையாது. She was healed instantly. She was shouting, jumping, ella dancing, எல்லாம் பண்றாங்க. I feel the difference. I can move, I can breathe, I can feel no pain. அவங்க she was just shouting, jumping, doing everything. அண்ட் இந்த ஜாயை பார்த்து, இந்த ஷவுட் ஃபார் ஜாயை பார்த்து அந்த க்ரௌட்ல இன்னும் ஆயிரக்கணக்கான கைகள் மேலே வந்துச்சுல. everybody got healed. Everyone around that lady was healed that day. Multiple people, thousands of people at the same time of this woman receiving her healing was everyone were healed. அப்பதான் ஸ்மித் விகில்ஸ்வர்த்துக்கு ஆண்டவர் சொன்னாராம், you don't really need to touch somebody for healing. Healing all you need is my presence there. என் பிரசனத்தை நீ கேரி பண்ணிட்டு போனா போதும். when you stand there, all you need to do is just host the presence of God. You need to be that vessel of hosting the presence of God. You need to be that person carrying the presence of God. நீங்க அந்த இடத்துல remember this first Corinthians 12 verse 7 ல படிச்சது, the spirit of God in me, the manifestation of the spirit in me has given to me for common good. எல்லாருடைய பிரயோஜனத்துக்காகவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அவேர்னஸ் இருந்தா, just like ஸ்மித் விகில்ஸ்வர்த், நாம நிற்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் they will receive healing. அப்பதான் ஸ்மித் விகில்ஸ்வர்த் எழுதுறாரு, நான் எப்படி ஜனங்களை ஹீல் பண்ணேன்னா, அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஹீல் ஆச்சு. அவங்க எந்த ரேஸ்ன்னு எனக்கு தெரியாது, ஹீல் ஆச்சு. அவங்க என்ன கலர்னு தெரியாது, ஹீல் ஆச்சு. எந்த ஊருன்னு தெரியாது, ஹீல் ஆச்சு. என் கை அவர்கள் மேல படல, ஹீல் ஆச்சு. And the presence of God is the key. The spirit of God is the key. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டுன்னு அந்த புக்ல அந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் அந்த ஸ்வீடனுடைய எக்ஸ்பீரியன்ஸை எழுதி he has finished, where there is spirit there is freedom. Amen. இப்ப question என்னன்னா, are you willing for that? Do you want that spirit of God to work through you and me? உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் வேலை செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? I want you to know, be the carrier of the presence wherever you go. நிறைய நேரத்தில் நம்ம யூனிஃபார்ம் மாதிரி ஆவியானவரின் சர்ச்சிலேயே இல்லை ப்ரேயர் டைம்லேயே இல்லை பைபிள் ஸ்டடியிலே கழட்டி விட்டு போயிடுறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே நான் என்னுடைய டாக்டர் கிட்ட சொல்கிற வேலை, யூனிஃபார்ம் மாற்று. ஐ டோன்ட் லைக் மை டாட்டர் டு பி இன் யூனிஃபார்ம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஷூவை கழட்டி வைக்கணும், யூனிஃபார்மை மாற்றணும் வெரி நெக்ஸ்ட் செகண்ட். அப்படிதான் இன்னைக்கு நாம ஆவியானவரை கழட்டி விட்டுட்டு பரிசுத்த ஆவியானவருடைய மேனிஃபெஸ்டேஷனையும் பவரையும்
வைத்துட்டு we are going everywhere, to shop, to work, to business, to travel. எல்லா இடத்துக்கும் we just keep the Holy Spirit somewhere else. We don't become aware of his presence. ஆனா presence of God is the key. Presence of God is the key. And in the Acts chapter 3 verse 2 to 7 வாசிக்கிற கவனிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேதுரு யோவான் 9 மணி வேளையில தேவாலயத்துக்கு, பியூட்டிஃபுல் கேட் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷனை என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க. அவன் என்ன கேட்கிறான் நமக்கு தெரியும். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவனுடைய காலும் கையும் உடனே பலன் கொள்ளுது. when it is about healing, God wants to act immediately. He doesn't want to delay. He wants to act immediately. உடனே வேலை செய்றார் பாருங்க. பேதுரு யோவானு வராங்க. அந்த முடவன் இருக்கிறான், அந்த சப்பானி இருக்கான். அந்த சப்பானியை பார்த்து கையை பிடிச்சி தூக்கி இயேசுவின் நாமத்துல நட. உடனே அந்த உடனேன்ற பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்ட் இமேஜின் திஸ், ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஃபிஃப்த் டைமென்ஷனா, ஐ டோன்ட் நோ வாட் டைமென்ஷன் இஸ் தட். அந்த டைமென்ஷன்லேருந்து யோசிச்சு பாருங்களேன். as if God was just waiting. டே கையை புடுறா, உடனே புடிடா, எழுப்பி விடுறா, ஐ எம் ஹியர் டு ஹீல் him. மேபி அந்த டைமென்ஷன் ஆஃப் காடை, ஆவியானவரை விஷுவலைஸ் பண்ண நம்மளால முடிஞ்சிருந்தா ப்ராபபிளி அந்த இடத்துல ஆண்டவர் நின்றுட்டு, நீ அவன் கையை பிடிச்சி எழுப்பதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டூ இட் மேன், டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பேசிட்டே இருக்காத. உன்கிட்ட பொண்ணு இருக்கா வெள்ளி இருக்கான்னு யாராவது கேட்டாங்களா? இப்போ டூ இட். வசனம் சொல்லுது கையை பிடிச்சி எழுப்பணும் உடனே. வாயை திறந்து சொல்லுங்களேன், உடனே. He operated immediately. அப்படின்னா என்னன்னா, ஹீலிங்கை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு he is so willing, he is so available, he wants to do it. The thing is, he is searching for that vessel. போ பேதுரு, போ யோவான், கிளம்பி போ கிருபா, கிளம்பி போ கோல்டா, கிளம்பி போ ஜீவிதா, go touch, pray. I am there to heal. I am there to heal. Not to exaggerate. நேத்து எத்தனை பேர் நைட் 9 to 10 o'clock ப்ரேயர்ல இருந்தீங்க? அண்ட் கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஒரு கை வலியில, ஃபர்ஸ்ட் கைகள்னு சொன்னேன், அண்ட் தென் ஐ டோல்ட் ஒரு கை வலியில யாரோ இங்க இருக்கிறீங்க, அண்ட் God wants to heal, God wants to heal. I don't know whether சிஸ்டர் இங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் தென் பியூலா சிஸ்டர் அன்மியூட் பண்ணி, பியூலா நம்ம சர்ச்சுக்கு வரவங்க, அவங்க அன்மியூட் பண்ணி, she was literally crying, saying, sister எனக்கு ஒரு கை வீங்கி இருக்கு, வலி தாங்க முடியல, it is me, எனக்கு தான் நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு சொன்னாங்க. and we all prayed. You know what is the very message that I received right after we praying? ஜெபிச்ச அடுத்த செகண்ட் she messaged saying, I am completely 100% healed the very next minute. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இம்மீடியட்டா கர்த்தர் வேலை செய்ய ஆசைப்படுறாரு when it is about healing. இங்க என்ன அந்த வேர்ட், என்னால I couldn't come out of that word. உடனே he was ready, he was willing, he wants to do. உடனே immediately, உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. I feel when it is about healing, சப்பானி வரதுக்கு முன்னாடியே, பேதுரு யோவான் வரதுக்கு முன்னாடியே ஜீசஸ் ரெடியா வெயிட் பண்றாரு. ப்ளீஸ் கம் மீட், ஐ வாண்ட் டு ஹீல். ப்ளீஸ் கம் மீட், ஐ வாண்ட் டு ஹீல். நான் சொல்றேன், there are places that God wants you to go, that God wants you, because you are the carrier. நம்ம கேட்கலாம் மறுபடியும், let me come back to this. நம்ம கேட்கலாம், நான் போனாதானா, ஏன் அந்த சப்பானி அங்கேயே அவரே தொட்டு ஹீல் பண்ண முடியாதா? Let me tell you, let me remind you,
மை காட் இஸ் அ காட் ஆஃப் பிரின்சிபல். அவர் கொடுத்த கோட்பாடுகளை அவர் மீற மாட்டாரு. இந்த உலகத்துல அதிகாரமும் ஆண்டு கொள்ளுங்கள்னு அதிகாரம் கொடுத்தது யாருக்கிட்ட? மனுஷன் கிட்ட. மனுஷன் போலனா, மனுஷன் செய்யலனா, that is the reason why Jesus came down as a man. Because நான் இவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கேன், நான் மனுஷனா போய் அந்த அதிகாரத்தை மீட்டு கொண்டு வரணும். புரியுதா நான் சொல்றது? So God wants to touch and heal people through a man, through you, through me. So ஒரு சப்பானி இருக்கிறானா, ஒரு குருடன் இருக்கிறானா, ஒரு செவிடன் இருக்கிறானா, ஒரு கேரியர் ஆஃப் த பிரசன்ஸ் ஹியூமன் தேவை, ஒரு மேன் தேவை, ஒரு கேரியர் தேவை. God wants you and me. We are the host. ஹோஸ்ட்னா என்ன? ஹோஸ்ட்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? ஹோஸ்ட்னா சுமந்து செல்லுகிற அல்லது ஃபெசிலிட்டேட் பண்ணுகிற அல்லது நடத்துகிற. கரெக்ட்? ஹோஸ்ட் பாஸ்டர், ஹோஸ்ட் பாஸ்டர் ஜாஷுவா அப்படின்னு சொல்லுவோம். கெஸ்ட்னு சொல்லி ப்ராஃபெட் ஸ்ரீஜித், ரைட்? ஸோ ஹோஸ்ட்னா நடத்துகிற, வைத்திருக்கிற, கொண்டு செல்லுகிற, அதை தான் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ மலேரியாவுக்கு மலேரியா வருகிறதற்கு ஹோஸ்ட் மலேரியா எது? ஐ மீன் மஸ்கிட்டோ எதுனா ஒரு டைப் ஆஃப் அனாஃபிலே மஸ்கிட்டோ இருக்கு. அந்த மஸ்கிட்டோ தான் மலேரியான்ற டிசீஸை ஸ்ப்ரெட் பண்ணுது, அந்த ப்ராப்ளமை ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸோ அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கொசு தான் இந்த மலேரியாவை ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ we have to be the host for the presence of God. If you want to read a book, I can suggest you a book, Hosting the Presence of God by Bill Johnson. That's an amazing book. Amazing book. You can take a note of it. Hosting, எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை ஹோஸ்ட் பண்றதுன்றத குறித்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க பில் ஜான்சன். You can read that book. Okay, coming back to the point. உடனே, immediately, Spirit of God is waiting in your life immediately to operate immediately, to give healing immediately. God is so much willing. God is willing to heal. God is willing to touch. God is willing to transform people. அதுதான் மார்க் 6:56 நம்ம பார்த்தோம். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இன்னைக்கு I'm finishing the Bible study here and we're going to pray. Reason I'm finishing here ஏனா when I touch the next scripture அது என்னால I don't think so I can able to finish in another 5 minutes. So அதனால I'm not touching the next scripture, but இப்போ முடிக்க போறோம். But we're going to pray. We're going to pray and ask God, Lord, will you help me to host your presence? Will you help me to host the presence? When I'm there, Catherine Kuhlmanuடைய death story ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. Catherine Kuhlman was admitted in 3rd floor of the particular multi-speciality hospital. ஐசியூல இருக்கும்போது அங்க இருக்கிற நர்சஸ் கேட்டிருக்கிறாங்க, what do you want as a last wish? அநேகருக்கு அநேக அற்புதங்கள் உங்க மூலியமா நடந்திருக்கு, and this is your time to meet King Jesus. What do you want as a last wish அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நர்சஸ் கிட்ட கேத்ரின் குல்மன் சொல்லியிருக்காங்க, I want people to bring roses when they come to meet me. என்ன பாடியா பார்க்க வருகிறவங்க ரோசஸ் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. And of course after few hours she passed away. Of course நம்ம எல்லார்கிட்டயும் போய் சொல்ல முடியாது நீங்க கேத்ரின் குல்மனை பார்க்க வரும்போது ரோஸ் கொண்டு வாங்க அப்படின்ட்டு. But you know what happened? When she died, when she passed away, and the entire ICU, entire 3rd floor, அவங்க பாடியை இன்னும் பேக் பண்ணல, அவங்க பாடியை இன்னும் ஐசியூ விட்டு எடுத்துட்டு வரல. Nobody came to see her with flowers. ஆனா entire ICU, entire 3rd floor was smelling roses.
சரி, வெறும் இந்த சிஸ்டர்ஸ்க்கு, ஐசியூ சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் தட் ஷீ டிசையர்ட் ஃபார் ரோசஸ்ன்னு. சரி, 3rd ஃப்ளோர்ல மட்டும்தான் இந்த ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தே வெண்ட் அப் டு த 4th ஃப்ளோர். 4th ஃப்ளோர் வாஸ் ஆல்சோ ஸ்மெல்லிங் ஆஃப் ரோசஸ். 7th ஃப்ளோர் வரையும் போயிருக்காங்க. எவ்ரி ஃப்ளோர் இன் த ஹாஸ்பிட்டல் வாஸ் ஸ்மெல்லிங் ஆஃப் ரோசஸ். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வந்தா that area was smelling of roses. The entire city was smelling of roses until that woman was buried. எதுக்காக சொல்றேன்னா, she hosted the presence of God and her last desire was fulfilled by heaven. நான் சொல்றேன், God wants to use you and me. கர்த்தர் உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவரை சுமந்து செல்லுகிறவர்களாக, அதாவது ஆவியானவருடைய வல்லமையை சுமந்து செல்லுகிறவர்களாய் இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. Shall we all bow down and pray? ஆண்டவரே, I desire, I don't want to be that ordinary man or a woman of God. ஒரு ஆர்டினரியான ஒரு ஊழியக்காரியா, ஆர்டினரியான ஒரு மனுஷியா வாழ்ந்தேன், கல்யாணம் பண்ணேன், சாப்பிட்டேன், பிள்ளை பெத்தேன், வேலை செஞ்சேன், கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன். I am not ready for that, Lord. I want the Spirit to manifest for the common good of the people. I want to be used by your kingdom. I want to be used by your presence. I want your presence to take over me completely, Lord. நான் ஜெபிக்கும் போது, நான் நிற்கும் போது, நான் போகும்போது, நான் நடக்கும் போது, I'm here, you know, I'm telling na because I don't know whether you are desiring for it, but I desire so much for that. ஜெபிங் ஆண்டவரே, என் மூலியமாய் அந்த வல்லமை புறப்பட்டு போகட்டும், என் மூலியமாய் அந்த வல்லமை புறப்பட்டு போகட்டும். When Jesus was walking, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. Before even he knew, the power went out of him. அவருக்கு தெரிகிறதுக்கு முன்பதாகவே, அவர் கேட்கிறதற்கு முன்பதாகவே அவரை விட்டு வல்லமை புறப்பட்டு போகுது. We want that life, Lord. ஆவியானவரே, நீங்க எங்களை யூஸ் பண்ணுங்கப்பா, நீங்க எங்களை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. You're so willing to use us, Lord. You're so always ready to minister healing through our hands, Lord. அப்பா, ஸ்டீஃபன மாதிரி, பால மாதிரி எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவியானவர் வருகிறதற்கு முன்பதாக they were just a normal disciples. ஆனா ஆஃப்டர் ஆக்ட்ஸ் சாப்டர் 2 அவர்கள் எல்லோரும் அப்போஸ்தலர்களாய், அநேக ஆயிரம் ஜனங்களை சுகப்படுத்துகிறவர்களாய், டெலிவரன்ஸ்குள்ளாய் நடத்துகிறவர்களாய், வல்லமையில நடக்கிறவர்களாய் இருந்தாங்களே அப்பா. Use us mightily, Lord. Use us mightily for your kingdom, அப்பா. We want to be used. Catherine Kuhlman சொல்லுகிற மாதிரி, we depend on Holy Spirit like never before. நீங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். If you know, before heading for offering, I want to make this announcement. வருகிற 28ஆம் தேதி, வருகிற சனிக்கிழமை, கம்மிங் சாட்டர்டே மார்னிங் 9 to afternoon 2 o'clock நம்மளுடைய சபையில் ப்ராஃபிட்டிக் என்கவுண்டர் நடக்குது. ப்ராஃபிட் ஸ்ரீஜித் அவர்கள் UAE-லேருந்து வந்திருக்கிறாங்க. he is already here. I believe the atmosphere is already getting charged. I believe கர்த்தர் already hearts prepare பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. I believe there is a miracle that is around us. I believe already கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். I believe that. So I want you to come with full expectation. March 28th, morning 9 to 2 o'clock. Seats are full, already full. So வாங்க, come before time. First come, first serve. Come before time. முன்னாடியே வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We're going to pray for offering. If you're blessed and if you want to sow into this ministry, you can use this offering code. நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய விதைகளை அனுப்பலாம். ஆண்டவரே, விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, seed is a kingdom principle. When we sow, we reap. எப்படி நாங்கள் வானத்தை தூக்கி ஒரு பாலை போட்டோன்னா அது எங்ககிட்ட மறுபடி வருமோ, அது மாதிரி இட்ஸ் அ கிங்டம் பிரின்சிபல்.
we sow into your kingdom and we are very sure you're going to bless us in 30, 60 and 100 fold, Lord. அப்போ விதைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். விதைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை சர்ச்சினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யாராவது விதைக்கணும்னு விரும்புனீங்கன்னா, ஐ வாண்ட் யூ டு மென்ஷன். அது 100 ரூபாவாக இருக்கலாம், 10 ரூபாவாக இருக்கலாம், 500 ரூபாவாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் த லார்ட் புட்ஸ் இன் யூர் ஹார்ட். பட் சர்ச்சினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு விதைக்கிறீங்கன்னா, அந்த கூகுள் பேயில் நீங்கள் அனுப்பும் பொழுது ப்ளீஸ் மென்ஷன் சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது எங்களுக்கு உங்களுடைய விதைகளை சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நேராக டைரக்ட் பண்ண உபயோகமாக இருக்கும். காட் பிளெஸ் யூ ஆல். நாளைக்கு 9 o'clock ப்ரேயரில் சந்திக்கலாம். எவ்ரி வெட்னஸ்டே 9 o'clock நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. கம்மிங் வெட்னஸ்டே, நெக்ஸ்ட் வெட்னஸ்டே 9 o'clock ஹீலிங் பார்ட் 9 இருக்கும். காட் பிளெஸ் யூ ஆல்.